மறுபடியும் இந்த வசனத்தை சொல்றேன், கவனமா கேளுங்க, என் கூட சேர்ந்து சொல்லுங்க, சரியா? திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரம் அல்ல, அதின்படி செய்கிறவர்களாய் இருங்கள். யாக்கோபு 1:22. ஆமா, திருவசனம்னா என்ன? ஆமா, வசனம். இந்த பைபிள்ல இருக்கிற இந்த வசனத்தை நம்ம எப்படி இருக்கணுமா? இந்த காதுல வாங்கி இந்த காதுல விடுறது, அப்படி கேட்கிறவங்களா மட்டும் இல்ல, நம்ம எப்படி இருக்கணுமா? அதன்படி செய்யணும். செய்யறதுன்னா என்ன? இதுல வீடு கட்ட சொல்லியிருக்கு, நான் போய் வீடு கட்டுறேன் அப்படி கிடையாது. இதுல கீழ்ப்படிய சொல்லியிருக்கு, நம்ம கீழ்ப்படியணும். இதுல நம்ம நல்ல பசங்களா இருக்கணும், கெட்டது பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு, நம்ம என்ன பண்ணணும்? கெட்டதே செய்யக்கூடாது, நல்ல பசங்களா இருக்கணும். ஓகேவா? அப்படி இருந்தா நமக்கு என்ன கிடைக்கும்? ஆமா, இயேசுவோட பிள்ளையா அப்படின்ற நமக்கான அந்த பேர் கிடைக்கும். உங்களுக்கு இயேசுவோட பிள்ளையா இருக்கணுமா இல்ல பிசாசோட பிள்ளையா இருக்கணுமா? அப்ப நீங்க என்ன பண்ணணும்? இந்த வசனத்துல இருக்கிற வார்த்தைங்களை முக்கியமா கேட்கறதோட நிறுத்திக்க கூடாது, அதன்படி நடக்கணும், கீழ்படிஞ்சு நடக்கணும். நடப்பீங்க தானே? இந்த வசனத்தை இன்னொரு வாட்டி சொல்லலாமா? சொல்லுங்க. கேட்கிறவர்களாய் மாத்திரம் அல்ல, அதன்படி நடக்கிறவர்களாயும் இருங்கள். யாக்கோபு. சூப்பர், வெரி குட்.